யாருமே எழுந்து போவாதீங்க. அப்படி எழுந்து போனீங்கன்னா எல்லார் வீட்லயும் முட்டை மந்திரம் மந்திரிச்சு வச்சிருவேன். 4 நாளைக்கு நடக்க முடியாது சொல்லிட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, அழகா இருக்கே பிள்ளை, எதுவும் பண்ணாதும் நடக்காதீங்க. அப்படியே உருட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றோம். நான் வந்து அந்த 3 அக்காவை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க யாரும் அண்ணா போஸ்ல அப்புறம் கொடுக்க உட்காருங்கண்ணா. அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் இறுதியாக 5 நிமிடம் பேசக்கூடிய பேச்சை மட்டும் பேச வேண்டும் என்று குமரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என காலத்தின் நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். உயிரே 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 இவங்களுக்கு ஒண்ணும் நான் அந்த தீபத்தை எடுக்கல, என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கு எடுத்திருக்கேன். அப்படி போடுங்க. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா. முடுக்க பம்பை முரசொலிக்க உருமி மேல தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா. மேல் மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகள். மலையனூர் அங்காளியே மக்காளி திரிசூலியே, மலையனூர் அங்காளியே மக்காளி திரிசூலியே, குறிசொல பாதியம்மா ஏ குலங்காக்கும் தேவியம்மா. குறி சொல்ல பாட்டியம்மா என் குலராக்கும் தேவியம்மா. அருமை. பாருங்க, ஒரு சாமியில 2 சாமியில நம்ம ஊர்ல அத்தனை சாமியோட ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. இந்த திருவிழா முழுமையாக நிகழ்ச்சி பெற்றது என்பதற்கு இந்த ஒன்றே சான்றுகள். ஒரு பலத்த கரகோஷங்களை கொடுங்க நாட்டாக்கு. அழகா வந்து இறங்கி ஆடுனாங்கன்னா இதை விட என்னங்க பக்தியில சிறந்திருக்க முடியும்? எல்லாரும் உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. ஏன்னா இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ். ஏன்னா உங்க கால ஒழிக்க கூடாது. நீங்க எல்லாம் உட்காருங்க, இன்னும் தீர்ப்பு இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாம் உட்காருங்க. மஞ்சள் முகத்தழகி அன்னமிட்ட கைகள் மிட்ட மஞ்சள் முகத்தழகி மங்கள புட்டழகி பஞ்சி இடையழகி வண்ண மிகு பேரழகி. மஞ்சள் முகத்தழகி மங்கள புட்டழகி பஞ்சி இடையழகி வண்ண மிகு பேரழகி. தாய் உந்தன் கண்மலரில் தன்னருளை நீ பொழிய, தாய் உந்தன் கண்மலரில் தன்னருளை நீ பொழிய, தமிழர்களின் பாவமெல்லாம் தன் வழியே போழ்விடுமே. வேள்வியிலே நீ பிறந்தாய் வினைகளை தீர்க்க, வேண்டகளை நீ மணந்தாய் ஐவரை காக்க, பரமளிப்பாய் எங்களுக்கு வாழ்வதற்காக, பரமளிப்பாய் எங்களுக்கு வாழ்வதற்காக உன்னை வாழ்த்துகிறோம் தாயே.
அழகி வஞ்சி இடையழகி வண்ணமிகு பேரழகி சாபம் தந்து சபைதனிலே சபதம் செய்தவளே சாபம் தந்து சபைதனிலே சபதம் செய்தவளே அந்த கோபமுற்ற துரியனிடம் குளம் அழித்தவளே தீப சுடர் மொழியாக திகழும் பொன்மகளே தீப சுடர் மொழியாக திகழும் பொன்மகளே ஆபத்தென்று அணுகி வந்தோம் மண்மு நன்மைகளே மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி வஞ்சி இடையழகி வண்ண மிகு பேரழகி. அருமை அருமை. பாட்டெல்லாம் முடிச்சிட்டேன். தலைப்பு என்ன சொன்னீங்க? பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்களா பெண்களா? இன்னும் 2 வாரம் போருங்க. மசான கோலையில் வருது பாரு, அந்த அங்காளம்மா பூசி ஆடும் பாரு, ஒய்யாரம்மா ஓ அந்த மாரி இது பாரு மூலம். இதுக்கு என்ன பேசுதுங்க அப்படியே பட்டிமன்றத்தை, அதுவும் முதல்ல வந்து பேசிச்சு பாரு. என்ன இந்த அம்மா தான் அவ்வளவு அழகா பேசுற மாதிரி என்ன பில்டப் எல்லாம் பண்ணிச்சு தெரியுமா எனக்கு? பெண்கள் தான் சிறந்தவங்க. ஏங்க சபரிமலைக்கு ஒரு மாசத்துக்கு மாலை போறத வேண்டியதான எங்க ஆம்பளைங்கள சுவாமி சாமி கூப்பிடுறாங்க. மத்த மாசத்துல அட்டை கம்யூனிட்டி நாதார பிச்சை பறிக்க ஏத்த பறிக்க நான் எப்ப போறாங்க. சரியா தப்பாங்க? அது ஏன் வேலை ஒரு விளம்பரம் தான் சொல்றேன், நீ ரொம்ப பண்ணாத. ஆனா நான் மகாபாரதத்தையும் ராமாயணத்திலும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆனா கதை இல்ல, இது ஒன்னே ஒரு பாயிண்ட். ராமனுடைய பக்தியை நின்றது அனுமனுடைய பக்தி. ஏன்னா அந்த 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 விருட்ச மார்ப காமிச்ச மாதிரி பெண்களால காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதுல ஸ்ரீராமனும் பக்தி இருந்துச்சு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா பஞ்சக கண்ணனடா மன்னவர் பணியேற்று கர்ணன் உன் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மணித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. இதுக்கு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்களா பெண்களா நீங்க தெரிஞ்சுட்டீங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு பாயிண்ட் தான். விழுந்து கிடக்கும் கர்ணனுடைய தான தர்மம் தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறது. அங்கு பெண்களாலே ஒண்ணும் முடியல. ஆண்களான இறைவனான அந்த கண்ணை ஒரு மனுஷனுடைய கால வீய வச்சதே ஆண்களோட பக்தி தான். இதுக்கெல்லாம் தெரியல. இதுல வேற காரைக்காலம்யார சொல்லிச்சோம். காரைக்காலம்யார் கேட்ட மாம்பயம் கொடுத்து வேற எடுத்து அது அந்த பாய்ச்சி ஏதோ கேட்கணும்னு கேட்டானா அது எடுத்து குச்சிச்சா. அதெல்லாம் தொகுமா எனக்கு என்னதான் பேசினாலும் டைமோட முடிக்கணும்னு ஆசைப்படுற நடுவரே ஒன்னே ஒண்ணு சொல்றேன். முத்தமிழ் என்பது இயலிசை நாடகம், முக்கணி என்பது மாப்பழ வாழை. இந்த வண்ணாங்கோணத்துல இப்பதாயா 30வது பட்டிமன்றமே. இதுக்கு கை தட்ட மாட்டீங்களா? வந்து இப்ப நான் என்ன சொல்றது? அரவானை பலியிட்டதும் ஒரு ஆண் பக்தி என்றும் சிறந்தது ஒரு ஆண் பக்தி. ஆண் பக்தியை சன்னியாசியாக ஆக்கி சபரிமலைக்கு போனால் கூட தனி சங்கடங்கள் தீர்க்கிறது. அங்குதான் மட்டும் சுவாமி சுவாமி என்று அழைக்கும் பக்தி. ஆண்களே 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 என்று நீங்கள் தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா மதுரையை எரிச்சதும் ஒரு கண்ணகி தான். ஏன்னா பாண்டிய நெடுஞ்செயனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும். சும்மால நீயே நடுவுரா வந்துக்கிற. அதுவும் 2 பேரு நெருப்பால பிறந்து நெருப்பால பாஞ்சாலியும் சரி, என் கணவனை கொண்டுட்டாலும் தலை விரிச்சு போட்ட கண்ணகியும் சரி, அவனுங்க 2 பேரும் பக்தியில சிறந்தவங்கன்னா நீ ஆண் பக்கம் சொன்னா நல்லது நினைக்கிறோம். அதனால இலவச பயண டிக்கெட் பெண்களுக்கு இருந்தாலும் இருக்கட்டும். ஆண்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா சொல்லிச்சு காந்தி ஜெயந்திக்கு வந்து முன்கூட்டியே வாங்குறாங்களா பியூட்டி பார்க் அது மாதிரி இழுத்து மூட சொல்ல. அப்ப எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வைப்பாங்கன்னு கேட்கிறேன். ஆகையா
நல்லதை நடத்த நலம் பெற செய்க இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் இன்னும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அடுத்து 48வது மண்டல பூஜை நடக்கும் போது கூட எங்கள் பக்தி பட்டிமன்றத்தோடு வந்து இந்த குத்துவிளக்கு பூஜையும் சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லி வாழ்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் வாழ்ப்பளிக்க சொன்ன நல்லுள்ளங்களுக்கும் நடுவர் எந்த பக்கமும் நாராத நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் குமரன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப